தலைவர் பேசுற மாதிரி இங்க இருக்க கொஞ்சம் சுதர்சன நிக்கிறோம்ல. தலைவர் பேசுற மாதிரி இங்க இருக்கு. அண்ணா ஒன்று விட்டுறேன். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, நெக்ஸ்ட் டைம் மாலையெல்லாம் வாங்காதீங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க, மாலைக்கெல்லாம் செலவே பண்ணாதீங்க. தயவுசெய்து கோயிலுக்கு கொடுங்க அந்த நிதியெல்லாம். வாங்க 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 வாங்க. பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த அற்புதமான புண்ணியமான சரித்திரம் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான மண்ணில, ஆன்மீக மண்ணில நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, நம்முடைய ஸ்ரீரங்கம் என்று சொன்னால் ஆன்மீக பூமி, நல்லவர்கள், எப்பொழுதும் தேசத்தையும் தெய்வீகத்தையும் தன்னுடைய கண்களாக வாழக்கூடிய அற்புதமான மக்கள் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தினுடைய சட்டமன்ற தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பு நமக்கு தெரியும், 2011 நம்முடைய புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுத்து இந்த தொகுதியிலிருந்து அவரை முதலமைச்சராக்கி அழகு பார்த்து இந்த தொகுதியிலிருந்து நீங்கள் எல்லாம் அனுப்பி வைத்தீர்கள். அருமை சொந்தங்கள், இன்று 2026 நிச்சயமாக அதே அன்பை நீங்க கொடுக்க இருக்கிறீங்க, அதே பாசத்தை கொடுக்க இருக்கிறீங்க. அருமையான ஆர் மனோகரன் அவர்கள் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, சமீபத்தில் ஸ்ரீரங்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரால் ஸ்ரீரங்க மக்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தலைகுனிவு தமிழ்நாடு முழுவதுமே சட்டமன்ற உறுப்பினரால் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பழனியாண்டி தொடர்ந்து கடந்த 6 மாத காலமாக ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்குவார் அல்லது பிரச்சனை அவரே உருவாக்குவார். அவருடைய கரூர் மாவட்டத்தில் விதிகளை எல்லாம் மீறி இருக்கக்கூடிய கல் குவாரியில அதிகமாக கனிம வளத்தை கொள்ளையடித்ததற்காக 23,54,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட பிறகு அதையெல்லாம் படம் பிடிக்க சென்ற ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய பேட்டி இல்லைங்க, நோ இன்டர்வியூ, அதையெல்லாம் பேட்டி பிடிக்க, அதெல்லாம் படம் பிடிக்க சென்ற அதை படம் பிடிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய பத்திரிகையாளரை சரமாரியாக தாக்கி அவர்களை கடத்தி ஒரு பெரும் அச்சுறுத்தலை மீடியா நண்பர்களுக்கு எதிராக ஏற்படுத்தி நம்மை எல்லாம் தலைகுனிவு செய்தவர். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்ல, போன மாசம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் பகுதியில் 10 நாட்களாக தேடப்பட்டு வந்த கருப்பசாமி என்கின்ற இளைஞருடைய உடலும் கூட அவருடைய குவாரியிலிருந்து எடுக்கப்பட்டது. இவருடைய சாதனைகள்ல மற்றொரு சாதனை, அவருடைய கட்சியை சார்ந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் திருச்சி சிவா அவருடைய வீட்டை சென்று அடித்து நொறுக்கியது. இதெல்லாம் எனக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் சில தகுதிகள் வேண்டும். கொள்ளையடிக்கணும், ரவுடித்தனம் பண்ணணும், மக்களை துன்புறுத்தணும், அச்சுறுத்தணும், இதையெல்லாம் பக்காவாக செய்தும் கூட எனக்கு ஆச்சரியம் என்னன்னா திமுக காரங்க சீட்டு கொடுக்கல. அதான் ஆச்சரியம். திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக என்னென்ன தகுதி வேணுமோ எல்லாமே இருந்துச்சு. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும், இந்த முறை ஸ்ரீரங்கத்தில் உதயசூரியன் சின்னத்தில் யார் நின்றாலும் கூட மக்கள் டெபாசிட்டை கொடுக்க மாட்டார்கள் என்பதை. அதனாலதான் சரி, ஒரு சட்டமன்ற வேட்பாளரை மாத்தினாச்சு பார்க்கலாம். ஒரு சப்ஸ்டியூட் பிளேயராக இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர் திரு துரைராஜ் அவர்கள் இறக்கியிருக்கின்றார்கள். சப்ஸ்டியூட் பிளேயராக நின்று கொண்டிருக்கின்றார். ஐயா, சட்டம் வந்தாலும் சரி, மாப்பிள வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, ஸ்ரீரங்கத்தினுடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் இந்த முறை ஒரு சரித்திர வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் ஆர் மனோகரன் அவர்களை இங்கே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்த போவது உறுதி. மக்கள் எல்லாம் முடிவெடுத்து விட்டார்கள், நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம். அவர்கள் ஆண்டது போது மக்கள் மாண்டது போது. ஆனா இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரை நம்முடைய மரியாதை பிரச்சனை.
சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நம்முடைய தலையெல்லாம் குடிய வைத்து மக்களுக்கு எதுவும் செய்யல, ஆனா கெட்ட பேரையும் வாங்கி கடந்த 6 மாத காலமாக தொடர்ந்து தவறான ஒரு செய்தியில் இருந்த இந்த பழனியாண்டு இல்லை என்றாலும் கூட பழனியாண்டு அவருடைய சட்டையாக இருக்கக்கூடிய துரைராஜை நீங்கள் வீழ்த்த வேண்டும், அவருக்கு டெபாசிட் கூட நீங்க கொடுக்க கூடாது என்ற அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, நான் உள்ள வரும் பொழுது சகோதரி அவங்க ஒரு புகைப்படம் கொடுத்தாங்க. உள்ளே வந்த பொழுது சகோதரி இங்க இருந்தாங்க, எனக்கு ஒரு புகைப்படம் கொடுத்தாங்க. அண்ணே இந்த புகைப்படத்தை சகோதரி அங்க இருக்கிறான். அண்ணா இந்த புகைப்படத்தை மட்டும் நீங்க பாருங்க, இந்த புகைப்படத்தை பாருங்க. நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் நம்முடைய பெண்களுடைய குரல் எல்லாம் ஒலிக்க வேண்டும், சட்டமன்றத்தில் தாய்மார்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும், சகோதரருடைய குரல் ஒலிக்க வேண்டும். 33% இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக அரசியலமைப்பு திருத்த சட்டம் 131வது திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நேற்று முன்தினம் ஒரு கூட்டு சதி செய்து காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, மோடி அவர்கள் செய்த தவறு என்ன? பெண்களை பாராளுமன்றத்தில் பேச வைக்க நினைச்சது தவறுங்களா? மோடி அவர்கள் செய்த தவறு என்ன? தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை 39 59 உயர்த்த வேண்டும் என்று நினைத்தது தவறா? விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு எவ்வளவு பங்கு இருந்ததோ அதே பங்கு புதிய பாராளுமன்றத்திலும் இருக்க வேண்டும் என்று நினைத்தது தவறா? தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திற்கும் 50% பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை உயர்த்தியது தவறா? அதனாலதான் நேற்று மோடி அவர்கள் நாட்டு மக்களோடு பேசும்பொழுது சொன்னார், 1996 நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இதை இந்த முறை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். 2029 பாராளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடை பெண்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தும் அதை காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு அதை முடக்கி இருக்கின்றார்கள். அதனாலதான் சகோதரி கொடுத்த புகைப்படத்தில் எழுதியிருக்கின்றார்கள், the women of India will not forget and forgive. இந்தியாவுடைய தாய்மார்களும் சகோதரிகளும் இதை மறக்க மாட்டோம், மன்னிக்க மாட்டோம் என்று எழுதியிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, நம்முடைய ஏப்ரல் 23 நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கான வாக்கு, ஒரு மோசமான ஆட்சியை திரும்ப வரக்கூடாது என்று நினைத்து செலுத்தக்கூடிய வாக்கோடு பெண்களுடைய குரலை பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் அது எதிரொலிக்க கூடாது என்று நினைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஸ்ரீரங்கத்தினுடைய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஒரு வாக்கை கூட நீங்கள் செலுத்தக்கூடாது நண்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் மோடியை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும், ஒரு விஷயத்தை கையில் எடுத்து விட்டால் அதை செய்தே தீர்வார் என்பது நமக்கு தெரியும், அதை விடமாட்டார். 2029 33% வருவது உறுதி, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பாராளுமன்றத்தில் இந்த மசோதாவை தோற்கடித்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசுக்கும் எங்கேயும் கூட நீங்கள் ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க கூடாது. ஐயா, ஒரு நேரத்தில் டாஸ்மார்க்ல சாராயம் வித்துக்கிட்டு இருந்தாங்க, நம்ம ஒதுக்கி போனோம். தெரு முனையில கஞ்சா வித்துக்கிட்டு இருந்தாங்க, ஒதுங்கி போனோம். ஆனா இன்னைக்கு அந்த சாராயமும் கஞ்சாவும் வீட்டு வாசல்ல வந்து நிற்குது. நேற்று முன்தினம் திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர்ல ஒரு கல்லூரி மாணவி முதல் மாடியில செமஸ்டர் பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கிறார். கீழே 3 பேர் கஞ்சாவினுடைய பிடியில் இருக்கக்கூடிய 3 பேர் அந்த சகோதரியை பார்க்கிறாங்க. வீட்டு மேல ஏறி முதல் மாடிக்கு போய் தவறாக நடக்க முயற்சிக்கிறாங்க. அவர் கூச்சல் போட்ட பிறகு பட்டாக்கத்தி எடுத்து முகத்தை கையெல்லாம் வெட்டி மருத்துவமனையில் இருக்கிறாங்க. ஒரு செய்தி. நேற்று கரூர் மாவட்ட குளித்தலையில வீட்டுக்கு வெளியே துணிகளை உலர வைத்துக் கொண்டிருந்தார் ஒரு சகோதரி. மது போதையிலே பாலியல் அத்துமீறலில் ஈடுபட கரூர் மாவட்டத்தினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட துணைத் தலைவர் பிரகாஷ் என்கின்ற நபர் முயற்சிக்கின்றார். ஐயா, இந்த குற்றவாளிகள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா பல இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், தலைவர்கள், கூட்டணி கட்சி தொண்டர்கள், தலைவர்கள் தான் குற்றவாளிகள் பட்டியலில் முதல் இருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு இந்த அதிகாரம் என்பது புறையோடி இருக்கிறது, ஆட்சி அதிகாரம் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கு. வெறும் கோட்டையில மட்டும் அதிகாரம் கெட்டு போகவில்லை, அரசியல் கட்சிக்குள்ள புகுந்து திராவிட முன்னேற்ற கழகமோ கூட்டணி கட்சிகளோ எல்லா இடத்திலும் கூட அது புறையோடி போயிருக்கிறது. அதனால இந்த 2026 ஏப்ரல் 23 தேர்தல் என்பது அரசியலை களையெடுக்கக்கூடிய தேர்தல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமை சொந்தங்கள், தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்காக நம்ம ஓட்டு போடலைங்க, அதையும் தாண்டி அரசியலை களையெடுப்பதற்காக ஓட்டு போடுகின்றோம். இதுக்கு மேல இவங்க 5 வயசு இருந்தாங்கன்னா தமிழ்நாடு தாங்காது என்பது முழுமையாக நமக்கு தெரியும். அதனால் தயவு செய்து நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த விதமான வாய்ப்பும் எங்கேயும் கொடுக்கக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, அது மட்டுமல்ல, எனக்கு திமுகவுடைய கூட்டணியை பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு கோயிலுக்கு வெளியே தேங்காய் உடைச்சிங்கன்னா எப்படி சிதறி கிடைக்குமோ அது போல கூட்டணி சிதறி கிடக்குது.
பிரேமலதா விஜயகாந்த் மேடையில் சொல்றாரு, ஸ்டாலின் ஐயா நல்லவர் தான், ஆனா பாலியல் வன்கொடுமை மட்டும்தான் உயர்ந்திருக்கு. ஸ்டாலின் ஐயா நல்லவர் தான், கொஞ்சமா கொஞ்சமா அப்படி கஞ்சா அங்கங்க அப்படி இருக்கு. ஐயா ஒரு படத்துல விவேக் சொல்லுவார், எப்ப நீ ஆல்கஹால் குடிப்ப, தண்ணி குடிப்ப, எப்பெல்லாம் பீடி குடிக்கிறனோ அப்பெல்லாம் நான் தண்ணி அடிப்பேன், எப்பெல்லாம் பீடி குடிப்பேன், எப்பெல்லாம் நான் கஞ்சா சாப்பிட்றனோ அப்பெல்லாம் பீடி குடிப்பேன். அந்த மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அக்கா பேசுவது நல்லவர் தான், கொஞ்சம் கொஞ்சமா. நேற்று ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்தில் பிரச்சாரத்துக்கு வருகின்றார். ராகுல் காந்தி அவரும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் பிரச்சாரமே பண்ண. ராகுல் காந்தி வடக்க, ஸ்டாலின் தெற்க. அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஐயா சண்முகம் அவர்கள், அவங்க 5 இடத்துல நிக்கிறாங்க. ஐயா திமுகவுடைய ஊழலுக்கு ஒரு நிக்கிறீங்களே, அதுக்கு சண்முகம் சொல்றாரு, தம்பி அதெல்லாம் நீ கேட்க கூடாது, நாங்க பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்னு ஒன்னா இருக்கிறோம், அவங்க ஊழலுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஐயா இதை கூட்டணின்னு சொல்லுவீங்களா? ஒரு கோயிலுக்கு வெளியே தேங்காய் உடைச்சிங்கன்னா ஒரு பீஸை பொறுக்கிறதுக்கு வர்ற மாதிரி தான் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கின்றார்கள். நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரை ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நின்று கொண்டிருக்கின்றோம். மே 4க்கு பிறகு நம்முடைய அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று அதற்கு நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு ஸ்ரீரங்கத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கிருந்து அண்ணன் மனோகரன் அவர்களை இரட்டை இலை சின்னம் சின்னத்தில் வெற்றி பெற வச்சீங்கன்னா இங்க போய் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக முடியும். அருமை சொந்தங்களே, உங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்து விட்டு செல்கின்றேன். எனக்கும் கடைசியாக மணச்சநல்லூர் தொகுதியில் பேசுறேங்க ஐயா. காலையில திருவாரூர் ஆரம்பித்து கும்பகோணம், திருவையாறு, தஞ்சாவூர் ஒண்ணுன்னா அப்படியே பேசிக்கிட்டே வரணுங்க. இன்னும் ஒரு தொகுதி 10 மணிக்கு முன்னாடி மணச்சநல்லூர் தொகுதி மக்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார். வருவதற்கே தாமதம் ஆயிடுச்சுங்க ஐயா. ஆனால் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னால் அதிகமாக பேச முடியவில்லை. ஆனால் ஒரு வெற்றி விழால முதல் ஆளாக வந்து உங்களிடம் எல்லாவற்றையும் பேசுகின்றோம் என்ற உறுதிமொழி கொடுத்துவிட்டு மிக பெருமையாக நாங்கள் வரும் வரை இங்கே காத்திருந்த எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவிப்பதோடு நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்களுக்கு தொண்டர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்ல வேண்டிய நேரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அருமை சொந்தங்களே, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட தலைவர் ஒண்டிமுத்து அண்ணன் அவர்களோடு சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர் முரளிதரன் அவர்கள், மாவட்டத்தினுடைய எல்லா நிர்வாகிகள், மண்டல் தலைவர்கள் சதீஷ்குமார், பிரகாஷ், பழனிவேல், சுப்பிரமணி, சிவமூர்த்தி, பெரியசாமி அவர்கள், அணிப்பிரிவுடைய தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில சிறுபான்மை நலப்பிரிவு துணைச் செயலாளர் புல்லட் ஜான் அவர்கள், மாநில அம்மா பேரவை துணைச் செயலாளர் ஜெயம் ஸ்ரீதர் அவர்கள், அண்ணன் சுந்தரராஜன் அவர்கள், திருப்பதி அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மணி அவர்கள், ராமகிருஷ்ணன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் உமாநாத் அவர்கள், கதிர்ராஜ் அவர்கள், கிள்ளிவளவன் அவர்கள், வீரேஸ்வரம் ராஜ் அவர்கள், சந்தோஷ் அவர்கள், சந்தானராஜ் அவர்கள், ரேவதி அவர்கள், செல்வராணி அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற பொறுப்பாளர் பெஸ்ட் பாபு அவர்கள், ஜான் கெனடி அவர்கள், இளையராஜா அவர்கள், லதா அவர்கள், நம்முடைய தமிழ் மாநில காங்கிரசினுடைய நம்முடைய எல்லா மாவட்டத்தினுடைய தலைவர் தனபால் அவர்கள், மதிவானன் அவர்கள், கிருஷ்ணவேணி மதிவானன் அவர்கள், பொங்குடர் செல்வம் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் பாலகங்காதரன் அவர்கள், சிங்கத்தமிழர் முன்னேற்ற நிர்வாகிகள் சங்கர் அவர்கள், புதிய நீதி கட்சியினுடைய நிர்வாகி உதயகுமார் அவர்கள், மிக முக்கியமாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஆர் மனோகரன் அவர்கள் ஓன்று கொண்டிருக்கின்றார்கள். அன்பை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள், வாக்கை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். உங்களிடம் பண்போடு பரிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன், இந்த சரித்திர வாய்ப்பை தவற விடாம 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எப்படிப்பட்ட அன்பையும் மரியாதையும் ஸ்ரீரங்கத்திலிருந்து கொடுத்தீங்களோ அந்த அன்பை நீங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கொடுத்த அதே அன்பை அண்ணன் ஆர் மனோகரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய அன்புக்கெல்லாம் கட்டுப்பட்டு இங்கிருந்து அடுத்து மணச்சநல்லூர் தொகுதிக்கும் சென்று அங்கேயும் 10 மணிக்குள்ள பேச முடிகின்றோம் என்று சொல்லி மறுபடியும் அதிகமாக பேச முடியாததற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உங்களுடைய அன்புக்கெல்லாம் நன்றி சொல்லி இங்கிருந்து உடனடியாக கிளம்புகின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி